உன் கையில ஒரு காரியத்தை ஒப்புவித்தால் அந்த ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற வழிமுறையினால் நீ அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். உனக்கு எந்த ஒப்புவிதல், எந்த காரியத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும். அவர்கள் உன்னை குறித்து சொல்லணும், இவன் என் வீட்டுல கால் வச்சதுனால, இவன் என்னுடைய வேலை தளத்துல அவன் கால் வச்சதுனால, இவன் காலேஜ்ல கால் வச்சதுனால, என் ஸ்கூல்ல கால் வைத்ததுனால இவன் இருக்கிற இடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபரா நாம மாறணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளை கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷத்த நாளாய் கனமாய் தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஆசீர்வாதமாக நாம் வைத்துக் கொள்வார். இந்த நாளில் உங்களோடு நான் பேசும்படியாய் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டோடு அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்த வேதம் தெளிவாய் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இதை தியானிப்போமா? கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பான் என்று வேதத்தின் வழியா நாங்கள் காண்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் அவ பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தை என்னையும் என்னை சார்ந்தவர்களும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ணமாய் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எங்க அப்பா நீங்க வழிகாட்டுங்க. எங்களோடு பேசுங்கப்பா. குறைகளை மாற்றுங்க. நிறைவான சந்தோஷத்தை கொடுங்க. எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், பெரிய கனம் உம்மிடத்திலிருந்து வருகிறதை நான் காண்கிறபடினால் அது அப்படியே எங்களுக்கு தந்தரலாம். உமது கரத்தின் கீழாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திற்கு ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம படிக்கும் போது அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அங்க சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வாசிங்க வாசிங்க அந்த வசனத்தை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்தின் அடிப்படை இப்படி சொல்லுகிறது. நான் சற்று ஆராய்ந்து அதை தியானம் பண்ணுவதற்கு அமரும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 21 முதல் 29 வரை நீங்கள் இருக்கும் இடத்துல தியானம் பண்ணி பாருங்க. அதில் ஒரு வசனம் 23வது வசனம் ரொம்ப அழகாய் தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை படிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்று சொல்லுகிறார். இங்க இந்த நடுப்பகுதியில் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தா உன்னை அதிகாரியாக வைப்பேன். உண்மையாய் இருந்தால் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்பதுதான் இதனுடைய தலைப்பு. உண்மையாய் இருந்தால் நீ அதிகாரியாகுவா. இதனுடைய தலைப்பை பாருங்க. நீ உண்மையாய் இருந்தா அநேகத்துக்கு அதிகாரியாக இருப்ப. அல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, நீ உண்மையாய் இருந்தா அநேகத்துக்கு அதிகாரியாய் இருப்பாய். ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுகிறார், அநேகத்துக்கு நீ அதிகாரியாய் இருப்பாய். ஆமென். வேதத்துல எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ காரியங்கள் நான் பார்க்கிறேன். எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகிறது. இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவானது. ஒரு 5 நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5 பேரை சுருக்கமாய் நான் சொல்ல
சொல்ல நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், நீ உண்மையாய் இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக இருப்ப. அப்ப உண்மையாய் இருக்கிற மனுஷன் எப்படி அதிகாரியாக மாறுகிறான்? எங்கெங்க எந்தெந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாமா? ஆதியாகமத்தில் நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா 41ஆம் அதிகாரத்தில் ஆமென் 33 முதல் 43 வரை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சம்பவம்? யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மையாய் இருந்ததுனால யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி அதிகாரியாக வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மையா இருந்ததுனால இந்த யோசேப்பை அங்கே அதிகாரியாக, எகிப்து எங்கும் அதிகாரியாக மாற்றப்படுகிற ஒரு சம்பவம் அழகாய் சொல்லுகிறது. விசேஷமா நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ராஜா யோசேப்பை அதிகாரியாக்கினார் என்று சொல்லி அங்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். இந்த யோசேப்பு அதிகாரியா ஆகுவதற்கு அவரிடத்தில் இருந்த காரியம் உண்மை. உண்மை, எஜமானுக்கு உண்மை, தனக்கு முன்ன இருக்கிறவர்களுக்கு உண்மை, உண்மையாய் நடந்து கொண்டார், உண்மையாய் இருந்தார். எந்த விஷயத்துல அவர் உண்மையாய் இருந்தார் என்பதற்கு வேதம் ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கின்றது. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் வசனத்துல அங்கு 8, 9, 12 இதை பார்த்தீங்கன்னா அங்க சொல்ற ஒரு வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அங்க நீ கவனிச்சு படிங்க. 8, 9 படிங்க. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ இந்த வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா, நீங்க அவருடைய மனைவியா, என் எஜமானுடைய மனைவியா இருக்கிறபடினால் உங்களை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. வேற ஒன்றும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. நீங்க எனக்கு எஜமானி, நீங்க எனக்கு அம்மா. உங்களை தவிர மீதி வேற ஒன்றும் எனக்கு விலக்கி வைக்கல. மீதி எல்லாவற்றையும் என் கையில தந்திருக்கிறார். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு எப்படி உடன்படுவேன்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு பெரிய வார்த்தையை இந்த யோசேப்பு கொண்டு வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? எஜமானுக்கு இவர் உண்மையாய் இருக்கிறார். எஜமானுக்கு இந்த யோசேப்பு உண்மையாய் இருக்கிறார். ஆமென். யோசேப்பு எஜமானுக்கு உண்மையாய் இருப்பதனால இந்த யோசேப்பு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, என் எஜமான் உங்களை தவிர மீதி எல்லாவற்றையும் என் கையில ஒப்பு வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகிற அந்த ஆளுகையின் திறனையை என் கையில கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த பொல்லாப்பான பாவத்தை செய்யக்கூடும்? நான் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை. இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது? உலகம் எப்படி? வயசு வித்தியாசம் தெரியவில்லை, சிறுவங்க பெரியவங்க தெரியவில்லை. பாவம் பாவம் பாவம்னு அழிந்து கொண்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில இந்த வாலிபன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எஜமானுக்கு இந்த வாலிபன் உண்மையாய் இருக்கிறான். ஏன் உண்மையாய் இருக்கிறான் என்றால் இந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க 2வது வசனத்தை படிங்க. அங்க சொல்றார் பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளானான். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் எஜமான் வீட்டிலே தங்கியிருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப யோசேப்போடு யார் இருந்தா? கர்த்தர் இருக்கிறார். அவன் செய்யற காரியம் எல்லாம் வாய்க்கப்படுகிறது. ஒரு அடிமையாக எகிப்துக்குள்ள வந்தவன், தன் சகோதரனால் விற்கப்பட்டவன், ஆனால் இந்த எஜமானு கீழே ஒரு கணம் பெற்றவனா நிற்கின்றான்.
ஒரு கணத்துக்குரியவனாய் மாறுகிறான். இந்த எஜமானுடைய அனைத்து காரியங்களுக்கும் உரிமை உள்ளவனாக நிற்கின்றான். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், உம்மை தவிர எல்லாவற்றையும் கையில கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? எஜமான் இவனிடத்தில் இருக்கிற கர்த்தரை கண்டிருக்கிறான். பாருங்க, அழகா சொல்ல, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமென். அவன் எஜமான் கண்டு. அடுத்து சொல்றார் பாருங்க, யோசேப்பிடத்து தயவு வைத்து. பாருங்க, ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கணம்பெற்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் இடத்துல ஒரு வேலைக்காரனா வந்திருக்கிறவன் போய் தயவு வைப்பானா? அல்லது வேலை கொடுத்த எஜமான் வேலைக்காட்ட தயவு வைப்பானா? யோசித்து பாருங்க. இங்க பாருங்க, உல்டா ஆகுது. அடிமையாய் வந்தவனிடத்துல பொறுப்பு வந்து விட்டது. அடிமையா வந்தவனிடத்துல கர்த்தருக்கு நான் கண்டுகொண்டார். அடிமையா வந்தவனிடத்துல இந்த எஜமான் தயவு வைக்கிறார். எனக்கு தயவு கொடுக்க வேண்டும். என் சம்பத்துக்கள், என் ஆசீர்வாதங்கள் அனைத்துக்கும் ஒரு உரிமையான ஆளு நீதான். இதை சரியா காண வேண்டும், இதை நீ சரியாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பை இந்த யோசேப்பின் கையில பாருங்க சொல்றார் பாருங்க. தனக்கு தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு வைத்தான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். எஜமான் ஒப்புவித்த அந்த ஒப்புவிதலுக்கு இந்த யோசேப்பு உண்மையாய் நடக்கிறார். இந்த செய்தி கேட்கிற எத்தனை பேர் நீங்க உங்க எஜமான்களுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. கணவனை மனைவிய உங்களுக்குள்ள உண்மை இருக்கிறதா? ஊழியக்காரனுக்கு விசுவாசியா இருக்கிற நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இந்த வாலிபன் தனக்கு ஒப்புவித்ததை அவன் பிடித்து கொண்டு தன் எஜமானுக்கு உண்மையாய் இருக்க கற்றுக்கொண்டார். அவர் உண்மையாய் இருந்தார் என்று அழகாய் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் கவனித்து பாருங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. உன் கையில ஒரு காரியத்தை ஒப்புவித்தால் அந்த ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற வழிமுறையினால் நீ அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாய் மாறணும். உனக்கு எந்த ஒப்புவிதல், எந்த காரியத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும். அவர்கள் உன்னை குறித்து சொல்லணும், இவன் என் வீட்டில் கால் வச்சதுனால, இவன் என்னுடைய வேலைதளத்தில் அவன் கால் வச்சதுனால, இவன் காலேஜில் கால் வச்சதுனால, என் ஸ்கூல்ல கால் வைத்ததுனால இவன் இருக்கிற இடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபரா நாம மாறணும். இந்த யோசேப்பு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தா அப்படிப்பட்ட நபர் மேல் சாத்தான் கண் வைக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, உண்மையாய் இருப்போம் என்று சொன்னா சாத்தான் நம்ம மேல கண்ணு வைப்பான். அந்த கண்ணுக்குள்ள நீங்கள் நானும் சிக்கிக்கொள்ள கூடாது. அந்த 1 பேதுரு 5:8 சொல்லுகிறா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா விழித்திருங்கள், யாரை விழுங்கலாம் என்று சாத்தான் வகை கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறதுனால சாத்தான் நம்ம வகை தேடுகிறான், நம்மை விழுங்கலான்னு பார்க்கிறான், நம்ம பிடிக்கலான்னு பார்க்கிறான். அதன் மத்தியில் நீங்களும் நானும் உண்மையாய் இருக்கணும். இங்க பாருங்க, எஜமான் இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவர் கையில எல்லாவற்றையும் ஒப்புவித்தார். ஆனால் எஜமானுடைய எஜமானியோ ஆமென் இந்த யோசேப்பு மேல கண்ணு வச்சு இந்த யோசேப்போடு பாவம் செய்ய துடிக்கிறார். எப்ப பாவம் செய்யலாம், எப்ப பாவம் செய்யலாம் என்று சொல்லி இந்த யோசேப் மேலேயே கண்ணா இருக்கிறார். அதன் வழியாகத்தான் இந்த யோசேப்பு வந்து சொல்லுகிறார், உன் எஜமான் என் வீட்டுக்காரர் இந்த இடத்துல இல்லை, அவர் வெளிப்போக்கா போயிருக்கிறார், நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் வா என்று அழைத்த போது இந்த யோசேப்பு சொல்லுகிறார், உன்னை தவிர எல்லாவற்றையும் என் எஜமானன் கையிலுக்கு ஒப்பு வைத்திருக்கிறார், உங்களை தவிர ஆமென். சொல்லுகிற வார்த்தை, உங்களை தவிர எல்லாவற்றையும் என் கையில எஜமான் ஒப்பு வைத்திருக்கிறார்.
இந்த பொல்லாத பாவத்தை செய்வது எப்படி? எஸ், பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான். எத்தனை பேர் பாவங்களுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த யோசேப்பின் வழியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆமென். இந்த யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மையாக இருந்ததினால அதிகாரத்தின் பொறுப்பு, ஆமென், எஸ், அதிகாரத்தின் பொறுப்பு தன் எஜமான் குடும்பத்துக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பொறுப்பேற்றான். இதை விட ஒரு பெரிய பொறுப்பு பார்வோனுக்கு முன்பாக, ஆமென், யோசேப்பு நிறுத்தப்பட்டு அங்கே பார்வோனின் மோதிரத்தை அவன் கையில விரலில போட்டு விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து, இவன் பேர் இனி சாப்நாத் பனேகா என்று சொல்லி அங்கே ஆசீர்வாதம் பண்ணி அங்கே எல்லா பொறுப்பையும் இந்த யோசேப்பின் கையிலே கொடுக்கிறார். அதிகாரம் நிறைந்தவராய் இந்த யோசேப்பு நிற்கிறார். என்று நீங்களும் நானும் தள்ளப்பட்டு கிடக்கிறோமா? அதிகாரம் வந்து நம்ம விட்டு அதிகாரம் போயிருச்சா? காரணம் என்ன தெரியுமா? நாம உண்மையா இல்லை. நம்ம உண்மையா இல்லை. இந்த யோசேப்பு உண்மையாய் இருந்தார். நீங்களும் நானும் உண்மையாய் இருப்போம். எஜமானுக்கு உண்மையாய் இருந்ததினால் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் அதே போல உண்மையாய் மாறுவோம் என்றால் நம்மளையும் கர்த்தர் ஒரு அதிகாரத்துக்குரியவர்களாய் வைப்பார். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும்போது, தாவீது சவுலுக்கும் தன் ஜனத்துக்கு உண்மையாய் இருந்தார். தாவீது சவுலுக்கும் தன் ஜனத்துக்கும் உண்மையாய் இருந்தார். அதனால் இவர் அதிகாரி ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். ஆமென். பாத்தீங்களா? அவன் பிரியமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். வேதம் தெளிவுபடுத்தி அழகாய் பேசுகிறார். என்ன சொல்றா? தாவீது சவுலுக்கு மாத்திரல்ல, தன் ஜனங்களுக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தாராம். முதல் அவரிடத்தில் இருந்த குணம் என்ன? புத்தியாய் காரியத்தை நடத்துகிறவர். இரண்டாவது, எல்லா கண்களுக்கும் பிரியமாய் இருக்கிறவர். இதை சவுல் கண்டா. இவன் தான் சரியானவன், இவன் தான் இதற்கு சரியான பாதைக்கு போகிறவன், இவன் தான் யுத்தத்திற்கு ஏற்ற காரியங்களை நடப்பிக்கிறவன், இவன் தான் சரி என்று சொல்லி இந்த தாவீதை அழைத்து யுத்தம் மனுஷன் மேல் அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா, ஆமென். ஏன் அதிகாரியா வைத்தார் தெரியுமா? இந்த தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இந்த தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இந்த 1 சாமுவேல், ஆமென், நீங்க 16ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவா சொல்றார். 13ஆம் வசனத்தை பாருங்க. அப்போது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென், அல்லேலூயா, தாவீதின் மேல் வந்து இறங்கினார். இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, உன் மேல எந்த ஆவி வந்து இறங்கி இருக்கிறது? எப்படிப்பட்ட ஆவி உனக்கு உன்மேல் இறங்கி இருக்கிறது? இந்த தாவீது மேல இறங்கின ஆவி உன்மேல் இறங்கி இருக்கிறதா? சற்று யோசித்து பார். என்னால தூங்க முடியல, ஏதோ என்ன வந்து அமுக்கிறது, என்னால சந்தோஷமா இருக்க முடியல, என்னால் நிம்மதியா இருக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, உடம்பெல்லாம் ஒரு மேல் இருக்கு, யாரோ பிடிச்சிருக்கிறாங்க, ஏதோ நடக்குது நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தாவீது மேல் வந்த ஆவி நம்ம மேல் இல்லை. தாவீது மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இல்லை. அசுத்த ஆவி நம்ம அசுத்த பாதையில நடத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தாவீது யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன், அப்பாவால தள்ளப்பட்டவன், தன் சகோதரால கைவிடப்பட்டவன், தன் ஜனங்களே ஒரு ஏளனமாய் ஒரு அடிமையாய் பார்க்கப்பட்டவன். இவனுக்கு கிடைத்த ஒரு அதிகாரம் பார்த்தீங்களா? ராஜ கணம் இந்த தாவீதுக்கு வந்தது. அல்லேலூயா. தன் சகோதரர்கள் கூட இருந்தவர்களுக்கு கிடைக்காத
ஒரு அதிகார மகிமை இந்த தாவீது மேல் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது உண்மையா இருந்தபடினாலே, உண்மையா நடந்தபடினாலே இந்த அனுக்கிரகத்தின் மகிமை இந்த தாவீது மேல் இறங்கிட்டு, இந்த தாவீது யுத்த களத்திலே யுத்த மனுஷர்களுக்கெல்லாம் அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். நீயும் நானும் கர்த்தருடைய பாதத்தில் இருப்போம் என்றால் அதிகாரப்பூர்வமான அந்த மகிமை நம்மேல் அனுப்புவா. எந்த சாத்தானுக்கும், எந்த மந்திர தந்திரங்களுக்கும், எந்த பில்லிசுனிய கட்டுகளுக்கும், எந்த பாவ சாபங்களுக்கும் நம்மை அணுகாதபடிக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாப்பா, நம்மை சாத்தானை துரத்துகிற ஒரு அதிகார விதமான ஒரு மகிமை நம்மேல் வைப்பா. சாத்தானை துரத்துகிற அந்த அதிகாரம் நம்மேல் வரும். ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேண்டாம் என்று தள்ளப்பட்டு வேண்டாம் என்று கிடந்த அந்த மனுஷன் இன்னைக்கு ராஜ கணத்துக்கு முன்பாக ஒரு அதிகாரி என்ற பெயரை எடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23 சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் தலையை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவா. சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம எடுத்து உயர்த்துவா. காரணம், நீ உண்மையா இருந்தா உண்மைதான் உனக்கு ஜெயக்கொடி பிடிக்க செய்யும். உண்மைதான் உன்னை உயர்த்தி வைக்கும். உண்மைதான் உன்னை கனமாக நடத்தும். உண்மை இல்லை என்றால் நிச்சயம் நிச்சயம் நீ எதையும் சாதிக்க முடியாது. அக்செப்டர் ஆமென். அப்போஸ்தலர் ஆமென் அங்கே 13ஆம் அதிகாரத்தில் 22வது சொல்லி, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 26:25 சொல்லுகிறது, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லுகிறது. அவன் நீயும் நானும் பெரிய காரியங்களை செய்யும்படி நமக்குள்ள தேவனுடைய புத்தியை தந்திருக்கிறார். அந்த புத்தியை சரியாய் பயன்படுத்தணும். கணவன்களை மனைவி சொல்லும் பொழுது, அதில் கணவன் சொல்லும் பொழுது, பெற்றோர்கள் சொல்லும்போது, பிள்ளைகள் சொல்லும் பொழுது புத்தியாய் நடந்து கொண்டால் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துவிடும். முதலில் யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மையாயிருந்தார், ஆகவேதான் அவர் அதிகாரியாக மாறுகிறார். இரண்டாவது தாவீது சவுலுக்கும் தன் ஜனங்களுக்கும் உண்மையாய் இருந்தார், ஆகவேதான் இவரும் அதிகாரியாக மாறுகிறார். மூன்றாவது ஒரு நபரை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த நபர் தெளிவாக சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு உண்மையாய் இருந்தார் என்று வேதத்தின் வழியாய் நாம் பார்க்க முடியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் 48-49 வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவுபடுத்தி கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, அவனுக்கு தகுந்த வெகுமானங்களை கொடுத்து, அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிகாரியாகவும், ஆமென், அதிகாரியாகவும், பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும், பாபிலோன் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். பிரதான அதிகாரி. ஒரு ஆமென் சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஓ, ஞானிகளுக்கெல்லாம் பிரதான ஞானி என்ற ஒரு அதிகாரம் யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? இந்த தானியேலுக்கு. ஆமென். அப்போ இந்த தானியேலுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தானியேலோடு கர்த்தர் இருந்தார். இந்த தானியேலோடு கர்த்தர் இருந்தார். ஆமென். இந்த தானியேலோடு கர்த்தர் இருந்ததுனால தான் இந்த அதிகாரம் மகிமையாய் வருகிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் வசனம் பார்க்கும் பொழுது தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது என்று அங்க சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. நீங்க 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த தானியேல் முன்பு ஜெபித்தது போலவே அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நீங்கள் நான் கிறிஸ்துவ பிள்ளைங்க தானே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தானே. நம்ம கிட்ட அந்த ஜெபம் இருக்கிறதா? 3 வேளை ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மிடத்தில் உண்மை என்ற அந்த பதம் இருக்கிறதா? நம்மிடத்தில் விசேஷித்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்கள் சொல்லுகிறார்களா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நாம் எதுல சொல்லவே முடியாது. நம்மளை குறித்து யாராவது விசேஷித்தவன் சொல்றாங்களா? இந்த மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் சொல்றாங்களா?
இந்த மனுஷன் ஒரு ஜெப வீரன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல. ஏன்னா நாம் கர்த்தரிடத்தில் இன்னும் பூரணப்படல. ஆனா இந்த தானியேல் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி போட்டவராக கர்த்தர் கூட இருந்ததை அற்புதமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கத்தக்கதாக இந்த தானியேலின் சரித்திரம் கனமாய் இருக்கு. உன் சரித்திரத்தை கர்த்தர் புரட்டி போட விரும்புகிறார். உன் சரித்திரம் அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியா, அதிர்ந்து போகும்படியா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ யாரு? நீ சாதாரணப்பட்ட மனுஷன் அல்ல. நீ இப்படியே கீழே கிடக்கிற மனுஷன் அல்ல. நீ மேல இருக்க வேண்டிய மனுஷன். உன் நாவிலிருந்து வருகிற வார்த்தை நீ விரல் நிட்டா போதும், அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நீ சாதாரணப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ ஏழ்மையா இருக்கிறவனும் அல்ல. என் தகப்பனுடைய கனத்தை பெற்றுக்கொண்ட தகப்பனுடைய பிள்ளை. என் ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். இந்த தானியேலுக்கு கிடைச்சு பார்த்தீங்கன்னா பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக அப்படி ஒரு கணம். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தானியேல் 2ஆம் அத்தியாயத்துல 46ஆம் வசனத்தை பாருங்களேன். அங்க ஒரு சம்பவம் சொல்லுது, நீங்க கேட்டு பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து, யாருக்கு எங்க முகங்குப்புற பாருங்க, முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். சில நேரங்களில் மனைவிகிட்ட நான் கற்றுக்கொண்டு வேண்டிய சில பாடங்கள் இருக்குங்க. நான் பாருங்க, என்னுடைய பிறந்த நாள் ஒரு திருமண நாள் வந்தா எனக்கு கொஞ்சம் வயசுல இருக்கிறவங்க போய் பாதத்தை தொடுவேன், என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என் மனைவி சொல்லுவாங்க, பாருங்க கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம போய் யார் பாதத்தையும் தொடுவதற்கு அல்ல. எஸ், நம்ம பாதத்தை தொடுவதற்கு தான் அநேகரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளை சாதாரணமா அபிஷேகம் பண்ணி வைக்கல, இன்னொரு கால போய் விழுவதற்கல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்வாங்க. ஒரு நாள் நான் கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்றாங்களே, இது எப்படி ஆண்டவரே? எஸ், அப்பொழுது தானியேலை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த தானியேலை குறித்து கர்த்தர் பேசினார். இங்க பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப கூட வாசிங்க. அந்த வசனத்தை, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா அந்த தானியேல் எப்படிப்பட்டவர்? அப்ப வேதம் சொல்லுதல்ல இவர் விசேஷத்தவர் என்று, வேதம் சொல்லுதல்ல இவர் உண்மையுள்ளவர் என்று, வேதம் சொல்லுகிறது அல்லவா இவர் 3 வேளையும் தவறாம ஜெபிக்கிறவர் என்று சொல்லி, இவருக்கு மறைபொருள் என்ன? கர்த்தர் எதையும் மறைத்து வைக்கிற தேவன் அல்ல. இவர் வெளிப்பாட்டுகளை காணக்கூடியவர், இருப்பதை இருப்பது என்று சொல்லக்கூடியவர், கர்த்தரால கனம் பெற்ற ஒரு தானியேல். ஆமே, தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு தானியேலை இங்க சொல்லுகிறார் என்று சொன்னார். நீ யாரு, நான் யாரு? நம்மளையும் கர்த்தர் இந்த விதமா தான் வைத்திருக்கிறார். தானியேலுக்கு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவன் அல்ல. தானியேல் தேவன் தான் நம்ம தேவன். நம்ம தேவன் தானியேல் தேவன் தான், தானியேலின் தேவன் தான். பாருங்க, அந்த நாட்டுக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு கனமாய் இருக்கக்கூடிய இந்த ராஜா, இந்த அதிகாரி, இந்த எஜமான் இப்பொழுது யார் காலில் விழுகிறார்? தானியேலின் காலில் விழுந்து வணக்கம் செலுத்துகிறார், காணிகளை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நான் எப்படி நடக்கிறோம்? ஊழியக்காரட்ட ஒரு ஆலோசனை கேட்கவே இடம் கொடுக்க மாட்டோம். தீர்க்கதரிசி கேட்போம், தீர்க்க வசன தீர்க்க வார்த்தைகளை கேட்போம், ஆனா அதப்படி நடக்க மாட்டோம். தீர்க்கதரிசியை ஏமா ஒரு விதமா நினைப்போம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த தானியேல் உயர்ந்ததுக்கு காரணம் கர்த்தர் தானியேலோடு இருந்தார். ஆமென், சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான்காவது ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, மோசே எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார். இவங்கெல்லாம் பாருங்க, யோசேப்பு எஜமானுக்கு உண்மையா இருந்தார், இங்க தாவீது சவுலுக்கு உண்மையா இருந்தார், தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு உண்மையா இருந்தார். ஆனால் மோசேயோ எங்கும் உண்மையா இருந்தார் என்று சரித்திர வழிமுறை சொல்லுகிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கணுங்க. அது ஜூஸ் குடிக்கிற இடமா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல தங்களை சரீரத்தை பரிசோதிக்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடமா இருக்கலாம், நீ படிக்கிற ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், அல்லது உன் வேலை தளமாக இருக்கலாம், உன் கூடாரமாக இருக்கலாம், இல்ல வழிப்பிரயாணமா செல்லுகிற பயணமா இருக்கலாம். எந்த இடத்திலும் நீங்க உண்மையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதான் உன்னை உயர்வுக்குள்ள கொண்டு போகும், உண்மைதான் உன்னை மேன்மைப்படுத்தும், உண்மைதான் அதிகாரத்தில் கொண்டு போய் நிறுத்தும், உண்மைதான் சகலத்துக்கும் கனத்தை கொடுக்கும். இந்த மோசே யார்? ஒரு கொலையை செய்து விட்டு வந்தவர், அடைக்கலம் தேடி ஓடி வந்தவர். அடைக்கலம் தேடி ஓடி வந்தவருக்கு தேவனுடைய வெளிப்பாடு மோசைக்கு வருகிறது. மோசைக்கு வெளிப்பாடு வருகிறது. எப்படி? ஒரு முள் செடி அழகாய் எரிகிறதை இவர் காண்கிறார். ஆனா அந்த முள் செடி போகவில்லை. அதை உற்று கவனிக்கிறார். அதன் கிட்ட போகும் பொழுது அந்த முள் செடிக்குள்ளிருந்து ஒரு வார்த்தை வருது, மோசே நில்லு, நில், நீ முன்ன வைக்கிற ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் நிறுத்து, நீ முன்ன வரைய அந்த ஸ்டெப் நிறுத்து. அவ நிற்கிறா. முதல் நீ வரணும்னா உன் பாதரட்சி கலட்டு. இன்னைக்கு எந்த ஊழியக்காருக்குள்ள பயம் இருக்கு? எந்த விசுவாசிக்குள்ள பயம் இருக்கு? ஐயா, உலக பிரகாரமா நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்து தேவஸ்தானம் எடுத்துக்குங்க, மசூதி எடுத்துக்குங்க, நீங்க எங்க வேணாலும் பாருங்க. அங்கெல்லாம் அவங்களுடைய குல வழக்கத்தின்படி ஆராதிக்க போகும்போது அவங்க எல்லாம் அவங்களுடைய பாதரட்சிகளை வாசலுக்கு வெளியே விட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் தாயா தைரியம் பிடிச்சவன், கிறிஸ்தவன் தாயா எல்லாத்தையும் கண்டது போல அவன் சொல்ற வார்த்தையை வித்தியாசமான புல்பிட்ல கூட அவங்களுடைய செப்பல் கேட்டா ஆண்டவர் அதை பத்திலாம் சொல்லல, அதை பத்திலாம் பேசல, இப்படிலாம் பேசிக்கொண்டு மற்றவர்களை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளையே, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த இடத்துல நீ சரியா நிக்கணும். நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. எந்த இடமா இருந்தால் சரி, அங்கே உன் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன் பாதரட்சி கலட்டி போடு என்று சொன்ன உடனேயே இந்த மோசை பாதரட்சி கலட்டி போட்டா. அடுத்து தான் கட்டளை பிறக்கிறது. என் ஜனத்துடைய கூக்குரல், ஆமென், கண்ணீரின் கூக்குரல், உபத்திரத்தின் கூக்குரல், வேதனையின் கூக்குரல், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் ஜனத்தை நீ மீட்க வேண்டும். வா மோசே, மோசே வா, உன்னை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, மோசே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்ததினால இந்த மோசையை கொண்டு தன் ஜனத்தை விடுவிக்கும்படி, தன் மோசையை கொண்டு தன் ஜனத்துக்கு வழிகாட்டும்படி, இந்த மோசையை கொண்டு கர்த்தருடைய 10 கட்டளை வெளிப்படும்படி, இந்த மோசையை கொண்டு உபவாசனா என்னன்னு தெரியும்படி, இந்த மோசையை கொண்டு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி, இந்த மோசையை கொண்டு பல ரகசியங்கள், பல காரியங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் இவர் மரணத்தை கர்த்தரே அங்கீகரிக்கிறார். இவருடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தரே சரீரத்தை அடக்கம் செய்யக்கூடிய அந்த ஒரு மேன்மை பிடித்தவர் இந்த மோசே. மோசே மோசே சரித்திரத்தில் மோசையை மிஞ்சினவங்க யாரும் இல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில, உன் பாதையில யார் உன்னை மிஞ்சுகிறார்கள்? காரணம் என்ன? உனக்குள்ள உண்மை இல்லை. உனக்குள்ள உண்மை இல்லை. உன் வீட்லயும் உண்மை இல்லை, நீ போற இடங்களும் உண்மை இல்லை, உன்னை நம்புறவங்கிட்டே நீ உண்மை இல்லை. எல்லா இடத்திலும் உண்மை இல்லாதவனாய் நீ இன்னும் தடுமாறிக்கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டே கிடக்கிற. நான் ஏன் இவ்வளோ படித்தேன்? நான் ஏன் இந்த வீட்டில் நான் பிறந்தேன்? நான் ஏன் இவங்களுக்கு திருமணமான? நான் ஏன் இவங்களுக்கு வழிகளில் நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்பத்தான் உயர்வேன்? நான் எப்பத்தான் உயர்வேன்னு சொல்லி அழுது 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 புலம்பிக் கொண்டே கிடக்கிறோமே. நமக்கிட்ட உண்மை இருக்கிறதா? உண்மையுள்ளவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. நீ உண்மையாய் இருக்கிறாயா?
யோசித்து பாருங்க. இந்த 4 நபர்களையும் நீங்க பார்த்தீங்களே, 5வது ஒரு நபரை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கைக்கே வழிகாட்டுகிற ஒரு நபர். அந்த நபரை நீங்க பார்க்கும் பொழுது அந்த நபருக்குள்ள நீங்க சரணாயிட்டீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும், உங்க வாழ்க்கை கனமாய் மாறும், உங்க வாழ்க்கை மகிமையாய் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா 5வது யாருன்னு சொன்னா அது தேவனாகிய கர்த்தர். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டின் மேல் இயேசுவானவர் அதிகாரியாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 19வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரை பார்க்கும் பொழுது பிதாவானவர் குமாரனை அனுப்பும் பொழுது அவர் என்னென்னலாம் சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதையெல்லாம் இந்த குமாரனாகிய இயேசு அதை பின்பற்றினார், அதன்படியே நடந்தார், அதன்படியே வாழ்ந்தார், அதன்படியே தன்னை அர்ப்பணம் செய்தார், அதன்படியே தன் சரீரம் பிக்கப்பட்டது, பாடுகளை ஏற்றார், சிலுவையிலே ஆமென் ஆணிகள் கடவப்பட்டது, ரத்தம் சொரிந்தார், ஆமென் அவர் ஆமென் மரித்தார், உயிரோடு எழும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம். பிதா எப்படி அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். அந்த எபிரேயர் 10:23 வாசிங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துர்மனசாட்சி நீங்காத தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு முன்னே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் மகா ஆசாரியர், அவர்தான் கனத்துக்குரியவர், அவர்தான் நம்மை வழி நடத்தக்கூடியவர், அவர்தான் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவர்தான் உனக்காக எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தவர். அந்த மரித்தவரிடத்துல உன் இருதயம் சுத்தமாய் இருக்கணும், உன் சரீரம் சுத்தமாய் இருக்கணும், உன் எண்ணம் சுத்தமாய் இருக்கணும், உன் பேச்சு சுத்தமாய் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அமைப்படி இருப்பதற்கு உண்மை உனக்கு ரொம்ப முக்கியம். பிதாவுக்கு இயேசு உண்மையாயிருந்தார். நீங்கள் நானும் உண்மையா இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 38-39 நீங்க பார்த்தீங்கன்னா அங்க தெளிவுபடுத்தி சொல்றார். யோவான் 6:38-39 படிங்க, சீக்கிரம் படிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி வந்தேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு எதெல்லாம் தந்திருக்கிறாரோ அதை இழந்து போகாம இந்த கடைசி நாட்களில் அவர்களை எழுப்பவே என்னை அந்த பிதா அனுப்பினார். பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அந்த பிதாவின் சித்தமாய் என்னை அனுப்பினபடினால் அந்த சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன், அதை நான் செய்தேன், இப்ப செய்து முடித்தேன் என்று சிலுவையில் வெற்றி வீரராய் கம்பீர சத்தத்தோடு பிதாவே என் நாவை ஒப்புவிக்கிறேன், நீ கொடுத்த வேலை முடிந்தது என்று சொல்லி கம்பீரமாய் தலை சாய்த்தார். 3ஆம் நாளிலே கம்பீரமாய் அவர் உயிரோடு எழும்பினார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு என்னோடு இருக்கிறார். அந்த இயேசுவை வச்சுக்கிட்டா நம்ம உண்மை இல்லாம நடக்கிறோம். அந்த இயேசுவை வச்சுக்கிட்டா நம்ம இப்படி ஒரு கேவலமா நடக்கிறோம். அந்த இயேசுவை வச்சுக்கிட்டா நம்ம வேண்டாத காரியங்களை செய்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது உங்களை மனம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இந்த 5 காரியங்களில 5 நபர்களில யார் உங்களுக்கு முக்கியமா தெரிகிறார்கள்? அதுல முக்கியம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். வேதம் சொல்லுகிறது மரணம் பரியந்தம் நீ உண்மையாயிரு. வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறார் உண்மையாய் தேவனுக்குள்ள நீ வாசம் பண்ணு. ஆமென். நான் உன் கனத்தை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதம் 101:2-6 சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது அழைத்த தேவனுக்கு நீ உண்மையாயிரு. உன்னை எந்த விதத்தில் அழைத்தாரோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை அழைத்தாரோ அந்த அழைத்த தேவனுக்கு நீ உண்மையா இருப்பாயா?
இங்கே எசேக்கியேல் கர்த்தருக்கு முன்னே வரும்பொழுது சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு சத்தத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு ஒரு தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்யும்படி நினைத்தருளும். ஆமென். விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். அங்க அந்த சென்டர் பகுதி சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார் பாருங்க? உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அதுக்கு மேல என்ன சொல்றார் பாருங்க? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காராய் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, மூப்பர்களாய் இருந்தாலும் சரி, நீ யாராய் இருந்தாலும் சரி, உனக்குள்ள உண்மையும் உத்தமமும் கர்த்தருக்கு பிடிச்சதாய் இருக்க வேண்டும். நீ செய்த எந்த ஒரு காரியமும், நீ எந்த ஒரு வழிமுறைகளும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தால் அந்த உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தில் நீ அதிகாரியாய் இருப்பாய். அதனால தான் சொல்றார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இங்கே சங்கீதம் 89:20 பார்க்கும் பொழுது அங்கே தாவீதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் வழியாய் அவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களை என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் சொல்றார், தேவனோடு பேசுங்கள், உங்கள் மூச்சு காற்று வீணாகுவதில்லை. நீங்க தேவனோடு நடவுங்கள், உங்க பலன் குறைந்து போவதில்லை. நீங்க தேவனுக்கு காத்திருங்கள், உங்க நேரமும் உங்களுடைய வழிமுறையும் வீணாகுவதில்லை. நீங்க தேவனுக்குள் உறவாடுவதில்லை, தேவனுக்குள் அந்த ஞான வரத்தை விரும்புவதில்லை. பிரியமாயிருங்கள், அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணுகிறார். நீ உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு நீ அதிகாரியா மாறுவா. நீ உண்மையா இருந்தால் இந்த யோசேப்பு போல, நீ உண்மையா இருந்தால் இந்த தாவீதை போல, நீ உண்மையா இருந்தால் ஆமென் தானியேலை போல, நீ உண்மையா இருந்தால் ஆமென் மோசேயை போல நீ அதிகாரியா மாற முடியும். உன் வார்த்தைக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்படி எதிர்த்து நிப்பானா அவன் யார் தெரியுமா? அவன் யாரா இருக்கக்கூடும் தெரியுமா? உன் வார்த்தைக்கு எதிர்த்து நின்னா, உன் வார்த்தையை தட்டி கழிச்சா அவன் யாரா இருக்கக்கூடும் தெரியுமா? இதோ ஒரு 4-5 பேரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுல முதல் காரியம் யார் தெரியுமா? ஆமென். ஒரு கெட்ட குமாரனுடைய அண்ணன். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதுல மூத்த மகன், இந்த மூத்த மகன் என்ன செய்ய தெரியுமா? அப்பாவோடு கூடவே இருந்தான், அப்பாவோடே நடந்தா, அப்பா சொல்றபடி கேட்டா, அப்பா சொல்றபடி நடந்தா, அப்பாவுக்கு பிடிச்ச மகனா இருந்தார். ஆனா இளைய மகன் அப்பா விட்டு தூர போயிட்டான், பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்தான். ஆனா திரும்பி வருகிறான். அல்லேலூயா. அந்த திரும்பி வருகிறதை இந்த மூத்த சகோதரன் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பா செய்தது தவறென்று சுட்டி காட்டி அப்பா இடத்தை கேட்கிறா, நான் என்றாவது இது போல காரியங்களை நான் செய்தது உண்டா? இவனோ என்னென்ன செய்து என்னென்ன பண்ணி இவன் திரும்பி வந்திருக்கிறானே என்று சொல்லும் பொழுது அந்த அப்பா சொல்றார், மகனே, இவன் மரித்தான், இவன் உயிரோடு எழும்பி இருக்கிறான். ஆனா நீயோ என்னோடு கூட இருக்கிற, எப்போது என்னோடு கூட இருக்கிற, எனக்குரியதெல்லாம் உன்னுடையதுன்னு அந்த தகப்பன் சொல்லும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தையை இந்த மகன் அங்கீகரிக்கவில்லை, இந்த மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அப்பாவுடைய உரிமையை, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை, அப்பாவுடைய சந்தோஷத்தை இந்த மகன் தட்டி கழிக்கிறான். என்ன தட்டி கழிக்கிறான்? எனக்கு ஆமென் உன் வீட்டுக்குள் வருவதற்கு விருப்பம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். ஆமென்.
அல்லேலூயா. அங்க நீங்க அந்த வசனத்தை பாருங்க, அழகா சொல்லுது. லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பி உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஒரு பெரிய வாக்குவாதமே பண்ணி அந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைய கால் வைக்கல. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நாள் உண்மையா இருந்து கடைசியில அந்த உண்மை தத்துவத்துல, உண்மைக்குள்ள காரியத்துல அவன் இழந்து போனான். ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் நிற்கிறான். ஆமென். இரண்டாவது ஒருத்தனை பார்த்தீங்கன்னா காயின் தன் சகோதரன் மேல பொறாமப்பட்டு எரிச்சல் அடைந்து தன் சகோதரியே என்ன செய்றான்? கொலை பண்றான். தன் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கல, தன் சகோதரனுக்கு உண்மையா இருக்கல, கர்த்தருக்கும் உண்மையா இருக்கல. அவன் சாபத்தை பெற்றுக்கொண்டவனாய், அவன் துரத்தப்பட்டவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் சகோதரனே, சகோதரியே. மூன்றாவதாக நீங்க பார்க்கும்போது, ஆமென், யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபின் பிள்ளைகள் அதுல 2 பேரை தவிர மீதி எல்லாருமே ஆமென் யாக்கோபுக்கு உண்மையா இல்லாம பஞ்சத்துக்குள் தள்ளப்படுகிறார். காரணம் என்ன? மகன் யோசேப்பு ஆமென் தகப்பனுக்கு பிடிச்சவனாய் இருந்தார், நேசிக்கிறவனாய் இருந்தார். அதை கண்ட சகோதரிகளுக்கு பொறாமை, எரிச்சல். ஆமென். இந்த யோசேப்பு காண்கிற தரிசனம், யோசேப்பு சொல்ற அனைத்து காரியங்களுக்கும் எதிராக இருந்தவர்கள் யோசேப்பை அடித்து துன்பப்படுத்தி அவனை தூக்கி எகிப்துக்குள்ள விற்க செய்தவன். இவர்கள் பஞ்சத்துக்குள்ள போய் விழுந்தார்கள். உண்மை இல்லாதவர்கள். ஏலியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏலி அவர் சபைக்குள்ள இருக்கிறார், சபையை நடத்துகிறார், மற்றவர்களை வழி நடத்துகிறார். ஆனால் தன் பிள்ளைகளை வழி நடத்த முடியவில்லை. தன் பிள்ளைகள் அப்பாவுக்கு உண்மையா இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இல்லை. அதனால் அழிவை காண்கிறார்கள். ஆமென். அங்கே அப்பாவுக்கு பதிலாக நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இவர்களோ அங்கே சாமுவேலுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். இவளுக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு சாமுவேல் உலகத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று காணப்படுகிறார். ஆனால் இந்த ஏலியின் மக்களோ ஒன்றுமே இல்லை, அழிவை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்று எலிசாவுக்கு பின்னால் வந்த கேயாசி எடுத்துக்கொள்ளுங்கள். பணத்து மேலும் பொருள் மேலும் ஆசைப்பட்டு தன் எஜமானுக்கு, தன்னுடைய ஊழியக்காரர் உண்மை இல்லாதபடி ஆமென் பணத்து மேலும் பொருள் மேலே ஆசைப்பட்டதுனால நாகமான் மேல் வந்த குஷ்டரோகத்தை இவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது கனம் பெற்ற, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுத்தார். ஆனா அவருடைய மகனாகிய அப்சலோமோ அப்பாவுக்கு எதிராக, ஜனத்துக்கு எதிராக ஏற்பட்டதுனால அப்பாவுக்கு உண்மையா இல்ல, ஜனத்துக்கு உண்மையா இல்ல, கர்த்தருக்கு உண்மையா இல்ல. அதனால என்ன நடந்தது தெரியுமா? ஒரு கருவாலி மரத்தில் தன் முடியை மாட்டிக்கொண்டு அவன் குத்தப்பட்டு செத்து போனவனாய் மாறினான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அனனியா சப்பீராள், அங்கே அப்போஸ்தலருக்கு உண்மையா இல்லை, கர்த்தராகிய இயேசுவுக்கு உண்மையா இல்லை. கணவனும் மனைவி ஒன்று போல் பொய்யான வார்த்தையை சொல்லி அவர்கள் 2 பேருமே மரணத்தை சந்தித்தார்கள். ஏன்? ஆண்டவரோடு இருந்த யூதாசை எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்கு? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு தடையாய் இருந்து ஆமென் உண்மை இல்லாதவனாய் நாண்டு கொண்டு செத்தார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே யோசேப்பு, இங்கே தாவீது, இங்கே தானியேல், இங்கே மோசே உண்மை உள்ளவர்களாய் இருந்ததினால் அதிகாரத்தில் கனமாய் இருந்தார்கள். இவர்களெல்லாம் உண்மைக்கு மாறாய் இருந்ததினால அவர்கள் அழிவையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் காணார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? எந்த வழியில நடந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாய் மாறுவோமா? உண்மை உள்ளவர்களாய் மாறுவோமா? வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் படுவான் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நான் கோடி ரூபாய் வச்சிரல, ஆனா கோடீஸ்வரனாகிய எங்க அப்பாவை வச்சிருக்கிறேன். ஆமென். அதனால எனக்கு நேரத்துக்கு தகுந்த சகலத்தை எங்க அப்பா நடத்தி கொண்டு வருகிறார். என் திட்டம், என் நம்பிக்கை, என்னுடைய தரிசனம் எல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன்.
அவர் மேல வச்சிருக்கிற அவர் ஏற்ற நேரத்துல என்னை உயர்த்துவார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியவன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு நாள் நிறைவேறும். அதற்காக நான் காத்திருக்கிறேன். அதனால் என்ன பார்த்து இவன் உயர்ந்துட்டானா, இவன் பிரசங்கம் பண்றானே, இவன் உயர்ந்திருக்க, நான் உயர்ந்துதான் இருக்கிறேன். என் அளவுல நான் உயர்ந்திருக்கிறேன். எனக்கு எந்த குறையில்லை, போக்குவரத்துக்கு குறையில்லை, உணவுக்கு குறையில்லை, அமேன் அமேன், போட்டுக்கு உடைக்கு குறையில்லை, நான் தங்குவதற்கு வீடு குறையில்லை, நான் ஆராதிப்பதற்கு ஆலயம் குறையில்லை, எனக்கு மனையும் குறைவில்லை, எனக்கு பிள்ளைகளும் குறைவில்லை, என்னை சுத்தி இருக்கிற எந்த ஒரு குறைவும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சரியாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்னை எடுப்பாரனால் எனக்கு சந்தோஷம் தான். கர்த்தர் அவருடைய மகிமையை கனமாக வைத்துக் கொள்வார். ஆக என் கோடீஸ்வர அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். நான் பேங்க்லயோ என் மணி பிரஸ்லயோ என் வீட்டிலையும் கோடியை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா எங்க அப்பா அந்த பரம மகிமையில என்னை சேர்த்து வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். எனக்கு பின்னே இருக்கிற என் சபை குடும்பங்களை நீங்க அந்த ஆசீர்வாதத்தை காணணும், நீங்க அதற்குள்ள போகணும். உங்க சந்தோஷம், உங்க மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷமும் அமே அமே ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த பொக்கிஷமும் புதையிலும் பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமா? அவன் ஆயத்தம் என்றால் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை மட்டும் பார்ப்பீங்களா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி எழுந்து நில்லுங்க. ஒரு வேலை தளத்தில் இருக்கிறீங்களா, அல்லது சபைக்குள்ள இருக்கிறீங்களா, அல்லது வீட்டில் இருக்கிறீங்களா, வாகனத்தை போகிறீங்களா, ஒருவேளை முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் எழுந்து கர்த்தருக்கு முன்பே உங்களுடைய வீரத்தை ஆண்டவருக்கு காண்பீங்க. ஆண்டவர் பாருங்க, தோமா சந்தேகப்பட்டான், ஆனால் தோமாவை கர்த்தர் கனப்படுத்தினார். யாக்கோபு ஏமாற்றுக்காரன், ஆனா யாக்கோபை கர்த்தர் பலமாய் ஆசீர்வதித்தார். யோனா கீழ்ப்படியாதவன், யோனாவின் வழியாய் வந்த ஜனங்கள் கனம் பெற்றார்கள். சாராள் பொறுமை இழந்தாள், ஆனால் சாராளை தாய் என்று மேன்மைப்படுத்தினார்கள். பேதுரு மறுதலித்தான், பேதுருவை கர்த்தர் தேடி போய் யோனாவின் குமாரனாகி சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி என் ஜனங்களை என் ஆடுகளின் மேய்ப்பாயா என்று சொன்னார். தாவீது பொல்லாத விபச்சாரத்தில் விழுந்தார், ஆனா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமும் ஈசாக்கும் பொய்யை சொன்னார்கள், தன் மனைவியை சகோதரி என்றார்கள், ஆனால் ஆபிரகாமை தகப்பன் என்றும் ஈசாக்கை விதைவிதைத்து 100 மடங்கு பலனை பெற்றவன் என்று கனமாய் போற்றப்பட்டார்கள். மோசே ஒரு கொலையை செய்து வந்தான், ஆனால் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவும் உண்மையுள்ளவென்று பேரும் அங்கே கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அப்படியே ஒரு அர்ப்பணிப்பு. ஆவியானவர் பார்ப்பீங்களா? எல்லாரும் அப்படியே ஆவியானவர் பார்ப்பீங்களா? அப்பா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்படியா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரி என்று சொன்னீரே, நாங்க பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற வேண்டுமானா நாங்க உண்மையா இருக்கணும் ஐயா. இந்த உண்மைதான் எங்களை உயர்த்தும். இன்றைக்கு இந்த செய்தி கேட்ட ஆண்டவரே உயர்த்தும் ஐயா. செய்தி கேட்ட யாரெல்லாம் செய்தி கேட்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கேட்க போகிறார்களோ அவர்களை உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க, உயர்த்துங்க. கர்த்தர் ஒரு மனிதனை காண்பிக்கின்றார். தள்ளாடி போய் விழுந்து போய் எல்லாத்திலும் நான் விழுந்து போனேன், எல்லாத்திலும் விழுந்து போனேன், இனி எனக்கு தூக்கி விடுவது யார் உண்டு என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா, கலங்கி கொண்டிருக்கிறாயா? யாக்கோபு ஏமாற்றி 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 ஆசீர்வாதங்களை பிடுங்கினார். ஆனால் ஒரு விசை அங்கே யாக்கோபு சொல்றா, கர்த்தாவே தேவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இனி உன் பேர் இஸ்ரவேல் என்று சொல்லி யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இந்த நேரத்தில் நீ விழுந்து போய் இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றா, உன்னை நான் தூக்கி எடுக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை காண்ப, மறுபடியும் நீ அதிகாரியா இருப்ப, நீ அநேகருக்கு சம்பளம் கொடுப்ப. கர்த்தர் சொல்றா, ஒரு அன்பு சகோதரி கடனை வாங்கி வீட்டை விட்டு வெளியே உள்ளேயும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம உள்ளுக்குள்ளேயே புலம்புகிறா. என்ன செய்வ? இன்றைக்கு வீட்டை போட்டுவாங்களா, நாளைக்கு வீட்டை போட்டுவாங்களா, அவமானமாயிருமா என்று நினைச்சு கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை கனப்படுத்துகிறார். தன் பிள்ளைகளை நினைச்சு அழுது கொண்டிருக்கிற தகப்பனே, என் பிள்ளைங்க எப்படி வாழப்போகிறாங்க, ஐயோ நான் என் குழந்தைகளை எடுத்து கொஞ்சக்கூடிய அந்த வழிமுறை இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்புகிற தகப்பனே, உன் உண்மையினால் உன்னை நான் கனப்படுத்துவேன். உன் பிள்ளைகள் செல்வ சீமாந்திரளாய் கனமாய் வருவார்கள்.
சகல ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம். ஊழியத்தில் கடின உழைப்பு, கடினமான போராட்டம், கடினமான சூழ்நிலை, யாருலையே எனக்கு உதவி செய்ய, யாருலையே எனக்கு உதவி செய்யல நினைக்கிறாயா மகளே, என் அன்பு மகளே, நான் உன்னோடு இருக்கிற தகுந்த நேரத்தில் உன் கையை நான் தாராளமாக்குவேன். எதை நீ நினைக்கிறாயோ அது கம்பீரமாய் அறுவடை செய்வாய். உன்னை நான் பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார், பெருக செய்வேன் சொல்லுகிறார். என்னால முடியல, என்னால முடியல. ஒரு வாலிபன் சொல்லுகிற காரியம், என்னால முடியல. நான் எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போகிறேன்? இந்த வயசுல இவ்வளவு கடனா, எல்லா பாரங்களும் என் மேல் விழுந்து விட்டது. நான் என்ன பண்ணுவேன் என்று நினைக்கிறாயா? கர்த்தர் உன் பாரத்தை மகிமையாய் மாற்றப் போகிறார், மகிமையாய் மாற்றப் போகிறார். யோசேப்பு இருந்த இடம் உள்ளும் வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. மகனே, நீ இருக்க இடம் உள்ளும் வெளியும் ஆசீர்வதிக்கப்படும். உன் தரித்திரம் மாறும் என்று சொல்லுகிறார். மரண வேதனையில், சரீர பலவீனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஒரு ஆணை பார்க்கிற, ஒரு பெண்ணை பார்க்கிற, ஆமே, ஆண் பெண் ரெண்டு பேருமே மரண போராட்டத்துக்குள் இருக்கிறீர்கள். மரணம் என்னை வாரிக்கொள்ளும், நான் மரித்து போவேன் என்று நினைக்கிறீர்கள். இல்ல, கர்த்தர் உங்களை சாட்சியா வைக்க போகிறார். உங்கள் மரணம் ஜெயமாக மாறப்போகிறது. ஆண்டவர் உங்க படுக்கிலிருந்து தூக்கி எடுக்கிறார். He is mighty God in the name of Jesus. ஆவியானவர் உமக்கு நன்றி. சில ஊழியர்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்க, நாளைக்கு என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்க ஊழிய பாதையில கம்பீரிக்க செய்ய போகிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. நீங்க சொன்ன பிரகாரம் உங்க வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். ஆண்டவர்